பாஜக வந்து இன்றைக்கி வஞ்சித்து இருக்குன்னு நீங்கள் எல்லாமே சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருப்பது என்றைக்குமே வம்பிழுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்குது. பாஜகவோட கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியோடையும் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம். உண்மைதானங்க. இப்போ இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவங்களும் எந்த அளவுக்கு இன்றைக்கி பாஜக வந்து இன்றைக்கி வஞ்சித்து இருக்குன்னு நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஏன்னா அதிமுகவை சார்ந்திருக்கின்ற 50 ஆண்டு காலமாக அதே இயக்கத்தில் இருந்த ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு சகோதரர் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு கடிதத்தை மிக கனத்த இதயத்தோடு அந்த தலைமைக்கே எழுதியிருக்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் எங்களை இஸ்லாமிய சமுதாய மக்களை வந்து வஞ்சிக்கக்கூடிய பாஜகவில் நீங்கள் கூட்டணி சேர்ந்தது தவறு என்று அந்த கட்சியை சார்ந்து சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது எஸ்டிபிஐயும் இன்றைக்கி அவங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அது சார்ந்து வக்பு வாரியம் சார்ந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு முதலமைச்சரை நேரடியாக அறிவாலயத்தை சென்று சந்தித்து தங்களுடைய நன்றிகளையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருப்பது என்றைக்குமே அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இன்றைக்கி அனைத்து மக்களும் இன்றைக்கி உணர்ந்திருக்கிறார்கள் என்று தான் சொல்கிறேன். கண்டிப்பாங்க. நாங்கள் நினச்சதான் நாங்கள் செய்வோம், நாங்கள் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் அப்படின்ட்டு விடிய விடிய உட்கார வச்சு ஒரு மசோதா அவங்க வந்து நிறைவேற்றுறாங்கன்னா அவங்களோட எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமாக இருக்குது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கே தெரியும், குடியுரிமை திருத்த சட்டம் என்று வரும்பொழுது அது 2020 நாங்களாம் எல்லோரும் தோழமை கட்சிலாம் சேர்ந்து கையெழுத்து ஒரு இயக்கமே நாங்கள் நடத்தி வாங்கினதான் நாங்கள் கொடுத்துறாங்க. அதோடைய பிரதிபலிப்பு என்பது எப்படி 2021 ஒரு பிரதிபலித்ததோ அதே போன்ற ஒரு பிரதிபலிப்பு கண்டிப்பாக இதில் இருக்கும். கண்டிப்பாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு எதிரானது இது நாள் வரைக்கும் வக்பு சட்டம் இருந்தபோது மகிழ்ச்சியாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்றவர்கள் பாதுகாப்பாக அந்த சொத்துக்கள்லாம் பாதுகாக்கப்பட்டது. இப்படிலாம் இருந்தபோது அதில் சம்மந்தமே இல்லாமல் நான் வந்து ஒரு நான் முஸ்லீம்ஸ் வந்து ஒரு மெம்பராக நாங்கள் போடணும் என்று சொல்வதெல்லாம் பார்த்திங்கன்னா வேண்டுமே அது வம்பிழுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்குது. இதை சாதாரணமாக சிறுபான்மை மக்கள் இஸ்லாமிய சமுதாய மக்களும் இல்லை, ஒட்டுமொத்த பொதுமக்களுமே இதை ஒன்றா பார்த்தாங்க. எங்கள் அண்ணன் தம்பி உறவோடு எல்லோரும் இருக்கும்போது எதுக்குங்க தேவையில்லாமல் எங்களுக்குள்ள ஒரு பிரிவினை நீங்கள் உருவாக்க நினைக்கிறீர்கள் என்கின்ற அந்த கேள்வி இன்றைக்கு எல்லாருமே கேட்க தொடங்கியிருக்கிறாங்க. கோடை காலம் வருது, குடிநீர் சிறப்பு ஏற்பாடு நாகப்பட்டினத்துக்கு என்ன இல்லை இங்கே பொதுவாக வந்து சம்மர் டைமில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரியான குடிநீர் தட்டுப்பாடுகள் வரும்போது அதுக்கு முன்னேற்பாடாக ஒன்று நமக்கு இயற்கை நமக்கு வந்து கை கொடுக்கும்பொழுது அந்த மழை தண்ணீர் மூலமாக கிரவுண்ட் வாட்டர் கொஞ்சம் நல்லாக இருக்கும். ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்வது போல் அந்த உப்பு தண்ணீர் இருக்கிறது அது உண்மை தான். இங்கே கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக, ஏன்னா இப்போ நடந்து கொண்டு இருக்கின்ற சட்டமன்றத்தில் கூட பார்த்திங்கன்னா நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் இன்றைக்கு வந்து அதற்கென்று தனி கவனத்தை நாகப்பட்டினம் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் தண்ணி தட்டுப்பாடு வந்துவிடக்கூடாது என்பதற்காக பல நடவடிக்கை எடுத்திருக்கு. அது சார்ந்த திட்டங்களும் தீட்டப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இது போர்க்கால அடிப்படையில் மக்களுக்கு நீங்கள் சொல்ல மாதிரி மறியெல்லாம் இல்லாமல் அந்த மக்களை வந்து எப்படி நாங்கள் வந்து தண்ணீர் கொடுத்து பாதுகாக்க செய்வோமோ அது கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். கண்டிப்பாக நான் கலெக்டர் நான் பேசியிருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.